Hi friends and goodies, welcome back to Cracker Show Time. நம்ம சேனலுக்கு முதல்ல வராங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார் சீமா ஃபயர்வர்க்ஸோட மினி ஏரியல்ஸ் வச்சு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீமா ஃபயர்வர்க்ஸோட மினி ஏரியல்ஸும் ட்ரெடிஷ்னல் கிராக்கர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ளவர் பாட், சக்கரம், அப்புறம் ஸ்பார்க்லர்ஸ், இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் கிராக்கர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் கிராக்கர்ஸும் இந்த மினி ஏரியல்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் எதுவுமே கிடையாது. என்னென்ன கிராக்கர்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் ஒரு இதுவாக காமிச்சதுக்கப்புறம் மேலே போய் ஓப்பன் பண்ணிவிட்டு பர்ஸ்டிங் தான். இதுதான் இங்கே இருக்கிற இந்த பாக்ஸில் இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மினி ஏரியல்ஸ் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இது வாங்கியிருக்கேன். நம்ம கிஃப்ட் பாக்ஸ்லேருந்து கொஞ்சம் மினி ஏரியல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த தனித்தனியாக பாக்ஸ் இல்லாமல் இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட் பாக்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இதையும் வந்து போட்டு காமிக்கிறேன். இதை தவிர்த்து நான் என்னென்ன காமிக்க போகிறேன்னா, சீமாவோட ஃப்ளவர் பாட்ஸு, சக்கரம், பிக் சைஸு, ஸ்பெஷல் சைஸு, இது எல்லாமே காமிக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ பார்க்க முடியுமோ பாருங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் பண்ணுறேன் நான். ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட்டை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ இது ஹம்பிள் ரெக்வஸ்ட்டு. ஸோ வாங்க இப்போது நம்ம பர்ஸ்டிங் போயிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லூனா மினி ஏரியல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்னோ. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் 5 பீஸ் இருக்குது. அதுலேயே 5 பீஸ் இருக்குது. 3 பீஸ் நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோம். 4வது பீஸ் தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ காற்று அதிகமாக இருக்கிறதால சரியாக எடுக்க முடியல, அங்கேயும் இங்கேயும் தள்ளி போயிடுது. சரி வாங்க, இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அடுத்தது கிரீன் வேலி. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டெசர்ட் ஸ்ட்ரோம். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலர் ஜெம்ஸு. கலர் ஜெம்ஸில் பார்த்தீங்கன்னா 10 பீஸ் இருக்குது. ஒன்றுத்துலேயும் 2 வச்சுருக்காங்க. இது ஒரு கலர், ப்ளூ கலர், ரெட் கலர், க்ரீன் அண்ட் பிங்க்கு போட்டிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் ஒரு பீஸ் இருக்குது. இது என்னென்னு பார்ப்போம் எப்படி இருக்குது. இது மூணும் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ்குள்ளேருந்து நம்ம எடுத்துருக்கிறது. இது எல்லாத்துலேயும் ஒரு பீஸ் தான் இருக்குது நம்மகிட்ட. ஸோ இது 3 பேர் வந்து போடாததால என்னென்னு தெரியல எனக்கு. ஆனால் இந்த 3 என்னென்னா, ஒன்று வந்து 7 ஸ்டாரு, ஒன்று வந்து ஒண்டர்லா, ஸோ ஒண்டர் ஸ்டாரு, இன்னொன்று வந்து பிருந்தா. ஆனால் இது எது பிருந்தா, எது 7 ஸ்டாரு, எது ஒண்டர் ஸ்டாருன்றது எனக்கு தெரியல. நம்ம வச்சு பார்ப்போம் பர்ஸ்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ்குள்ளே எடுத்து தான். இது 2 பேரும் எனக்கு தெரியல. ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். 2 ஷார்ட் இருக்குது. 2த்தையும் 1 by 1 வச்சுறேன். ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம்.
இப்போ இனிமேல் வந்து நம்ம கேமராமேன் தான் பட்டாசு வைக்க போகிறாரு, நான் தான் கேமரா எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம வைக்க போகிறது பார்த்திங்கன்னா சீமாவோட ஃப்ளவர் பாட்டு பிக் சைஸு. நீ இப்படி வந்துடு, பொறுத்தவே இல்லை ஒழுங்காக. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்டு ஸ்பெஷல் சைஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர் கோட்டி போய் வாஷ் பண்ணுமா. பாருங்கள் க்ரீன் கலரில். ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போது பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் பிக் சைஸு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சங்கு சக்கரம் ஸ்பெஷல் சைஸு. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஸ்டோன் ஐட்டம் ஈரா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ பிரைட் டார்ச்சு. இது பார்த்தீங்கன்னா பென்சில் பிக் சைஸு சீமாக்குள்ளது. காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது, அது நேராக போகாமல் எல்லாம் அப்படியே வளைஞ்சு போகுது. பாருங்கள் டைமிங் பாருங்கள். இப்போ நம்ம வந்து பார்க்க போது பார்த்திங்கன்னா ஒரு 4 வெரைட்டி ஆஃப் ஸ்பார்க்லர்ஸ் பார்க்க போகிறோம். அசோக் அப்படின்ற கம்பெனி. க்ரீன் கலர் 10 சென்டிமீட்டர், ப்ளூ கலர் 10 சென்டிமீட்டர், பிங்க் கலர் 10 சென்டிமீட்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா வர்சடைல், இது வந்து கலர் சேஞ்சிங் பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர். ஸோ இந்த 4 வெரைட்டியும் பார்த்துருவோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வருது 15 சென்டிமீட்டர் வர்சடைல் கலர் சேஞ்சிங்கு. ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ now it's changing to the blue color. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ பசங்க நல்லா குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது சாஃப்டாக நல்லா அழகாக போகும். ஸோ நான் கொஞ்சம் சில்வர் கலராக தெரியுது. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போது பிங்க் கலர். சூப்பர். ஸோ பிங்க் கலர் பாருங்கள், சும்மா கலர் நல்லா இருக்குல்ல. இது ரெட் கிடையாது, பிங்க் கலரு நல்லா பக்காவாக இருக்குது. பிங்க் நல்லா இருக்குது. இது ரெட் கலர் கிடையாது, பிங்க் கலர் இது. ஸோ மேக்ஸிமம் ரெட் கலர் போடுவாங்க, இவங்க பிங்க் கலர் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். பார்க்கலாம் ப்ளூ கலர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்குது. இந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது ஸ்மெல். உள்ளே இருக்க கொரோனா வைரஸ்லேருந்து எல்லாம் செத்து போய்டும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்மெல்லால். ஸோ இந்த தீபாவளி எல்லாருக்கும் நல்லதாக அமைட்டோம். பட்டாசு வெடிக்கிறோம், கொரோனாவை ஒழிக்கிறோம். நம்ம இப்போ க்ரீன் கலர் பார்க்க போகிறோம். வாவ், க்ரீன், ப்ளூ, பிங்க் 3 ஒன்றா வச்சு பார்ப்போம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவுட்ரோ கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் வந்து 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களோட அன்பாலும் ஆதரவாலும் தான் நடந்தது. இதே அன்பும் ஆதரவும் எனக்கு இன்னும் நீங்கள் அதிகமாக கொடுக்கணுன்றத நான் வந்து எதிர்பார்க்குறேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. அண்ட் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வெரி மச். பை பை ஃபார் நவ்.